இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நாட்டு கத்திரிக்காய் நாட்டு முருங்கைக்காய் எங்களுக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கிறதுனால இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா நாட்டுக்காயாக கிடச்சிருக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா புடலங்காவும் நாட்டுக்காய் வந்து கிடச்சிது. அதாவது ஒரு வீட்டில் வந்து காய்ச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணாங்க, நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து இந்த புடலங்காய் வச்சு கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு லைட்டாக உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் லைட்டாக பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டக்குன்னு வதக்கினோடனே தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. சைட் பை சைட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து செடிக்காய் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், அதுவும் ஆர்கானிக்காக கிடைக்கிறது இந்த காலத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்டலாக வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிடும். அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு இருக்கும். உங்கள் காய்கறி கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கறி லீஃப்ஸ், அதாவது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூடி திறந்து ஒரு வாட்டி ஜென்டலாக கலரி விட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு 4 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தண்ணிலாம் சுண்டி ஸோ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து ரெடி. ஸோ ஃபைனலாக எங்கள் அத்தை வந்து எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அதனால் இந்த மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பங்கனப்பள்ளி, அதுவும் நாட்டுக்காய், அதாவது ஆர்கானிக்காக வந்து கிடைக்கிறது, கல் வச்சு பழுக்கிற பழம் கிடையாது. அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். சுட சாதம், அண்ட் தென் எல்லாருக்கும் பிடிச்சமான எங்கள் வீட்டில் தக்காளி ரசம் ரொம்ப பிடிக்கும். அம்மா சூப்பராக வைப்பாங்க. ஸோ அந்த ரசம் தான் இன்றைக்கி. நெக்ஸ்ட் நான் புடலங்காய் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை வச்சு புடலங்காய் கூட்டு பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸ்லேருந்து புடலங்காய் கூட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.